எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெனிசுலாவில் 2 பவர்ஃபுல்லான எர்த்குவேக் நடந்திருக்கு. இது என்றைக்கு நடந்திருக்குன்னா தேர்ஸ்டே அன்னைக்கு நடந்திருக்கு. இதில் ஆயிரக்கணக்கான பேர் இறந்திருக்கலாம் அப்படின்னு அஞ்சப்படுகிறது அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. எர்த்குவேக் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தனால இப்போ நிறைய மக்கள் அந்த டெப்ரீஸ்குள்ளே அந்த இதிலெல்லாம் மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்திருக்கு. பில்டிங் ஃபுல்லாக நிறைய அந்த பவர்ஃபுல் ஷாக் ஆனதுக்கப்புறம் கொலாப்ஸ் ஆகியிருந்திருக்கு. நிறைய 7.2 மேக்னிடியூட் எர்த்குவேக் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அபவுட் 60 கிலோமீட்டர் வெஸ்ட் ஆஃப் கேரகாஸ் அந்த வெனஸ்டே அன்னைக்கு ஆஃப்டர்நூனு. 1 நிமிஷத்துக்குள்ளேயே திரும்பி இன்னொன்று 7.5 இந்த ட்ரெமர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதிர்வு ஏற்பட்டிருக்கு. யூஜி அதை ஜியாலஜிக்கல் சர்வே என்ன சொல்கிறாங்கன்னா ஏஜென்சி இதை சிஸ்மிக் டப்லெட் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 எர்த்குவேக்குமே ஒரே மாதிரி அது மோரார்லெஸ் பாயிண்டில் தான் கம்மியாக இருந்திருக்கு. இது ஒரே ரீஜியனில் அடிச்சிருக்கு க்ளோஸாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கிற மக்கள்லாம் வீட்டில் இருந்திருக்காங்க. இந்த எர்த்குவேக் அடித்த நேரத்தில் ஏன்னா பப்ளிக் ஹாலிடே அப்படிங்கிறனால வீட்டில் நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. பிரசிடென்ட் ஆஃப் வெனிசுலா நேஷ்னல் அசம்பிளி ஜார்ஜ் ரோட்ரி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா குறைஞ்சது 188 பேர் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1520 பேர் இன்ஜூர் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்த வரைக்கும். இன்டரிம் பிரசிடென்ட் டெல்சி ரோட்ரி அப்படிங்கிறவர் இந்த ட்ரம்ப் ஆர்டர் போட்டார் இந்த கேப்சர் ஆஃப் பிரசிடென்ட் நிக்கோலாஸ் மேடோ அந்த இதை அது ஆனதுக்கப்புறம் ரெய்டும் நடந்தது ஜனவரியில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க பிஸ்னஸில் அந்த மாட்டிகிட்டு இருக்கிற அதாவது ஹெவி மிஷினரி எல்லாம் ஹெல்ப்போட ட்ராப் பண்ணவங்களெல்லாம் அதை எடுக்கிறதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேரகாஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற இந்த லா குவாரியா அப்படிங்கிற ஸ்டேட்டு அந்த இது அங்கே இருக்கிறவங்களுடைய அந்த ஏர்போர்ட் அந்த இதெல்லாம் ஒர்ஸ்ட்டாக அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுது. அங்கே விட்னஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அங்கே அவங்கெல்லாம் கேமரா ஃபுட்டேஜ் பார்த்தா அந்த சீன் எப்படி இருக்குன்னா பேனிக்காக இருக்குது. சீலிங்லாம் அப்படியே ஏர்போர்ட்டில் கீழே வரதெல்லாம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் இந்த நிறைய பில்டிங் டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோட்ரிகியூஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் இப்போது இன்டென்ஸ் ரெஸ்கியூ எஃபர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ மெனி லைஃப்பை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த காட் அலோஸ் அஸ் டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸ்டேட் டிவியில். அதுவும் இல்லாமல் இது என்னென்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. அதாவது $200 மில்லியன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபண்டு அது ஃபார் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அமௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறது அலாட் பண்ணுறது எதுக்குன்னா இந்த டேமேஜ் ஆகிருக்குல நிறைய இந்த ஹோம்ஸு அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் அதுக்கெல்லாம் இந்த எர்த்குவேக்னால அதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் இந்த ஓவர்சீ பண்ணுறதுக்கு அந்த எஃபர்ட் எடுக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. லா குவாரியா ஸ்டேட் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரூ ட்ராஜடி அப்படின்னு ட்ராஜடின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப டிசாஸ்டர் ஜோன் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. எமர்ஜென்சி ஒர்க்கர்ஸ் அங்கே இருப்பாங்களே ரெஸ்கியூ டீம்ஸு அவங்க ரொம்ப சிரமத்தோடு தான் இந்த டெப்ரீஸ் இந்த கொலாப்ஸ் ஆன பில்டிங்ஸ்குள்ளெல்லாம் அந்த கேரகாஸ் அந்த இதில் நைட் ஃபீல்டில் இதாக இருந்திருக்காங்க போய் பண்ணியிருக்காங்க எல்லாம்னு சொல்லப்படுது. பேர்லாம் மாட்டியிருக்காங்கல்ல அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் சில பேர் தப்பிச்சிருப்பாங்க. அவங்களாம் அவங்களோட லவ் ஒன்ஸ் சிக்கி இருக்கிறத நினச்சி அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. டேஸ்ட் சர்வைவர்ஸ் அந்த அவங்கள அப்புறம் வேறு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் ஸ்ட்ரெச்சர்ஸில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த டவுன் ஸ்டேரில் அங்கே போனப்போ அந்த சீன் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் அது மூவியில் பார்க்குற ஹாரர் மாதிரி இருந்தது அப்படின்னு மரியா அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க நெய்பர் பக்கத்தில் பில்டிங்கில் இருக்கிறவங்க அவங்க அதை சொல்லியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப டெரிஃபிக்காக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எல்லாத்தையும் ரப்புல்லாம் அது மேலே ஏறி குதித்து வர வேண்டியதாக இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பில்டிங்குடைய சூப்பரண்டென்டன்ட் வித் அந்த பேபி அப்புறம் அவங்க நெய்பர்ஸ்லாம் வந்துட்டு இருந்தாங்க கீழே அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் அந்த பில்டிங்லேருந்து ஒரு ஃபேமிலி வந்ததை தான் பார்த்தேன் அப்படின்னு இவங்க இந்த மரியா சொல்லியிருக்காங்க. ஹவுசஸ்லாம் கொலாப்ஸ் ஆனது எந்த இடத்துலனா இந்த எர்த்குவேக் எபிசென்டர்கிட்ட அந்த மொரான் அப்படிங்கிற இதுகிட்ட நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மால் சீசைட் டவுன் அந்த ஸ்டேட்டில் அப்படிங்கிறத அந்த ஆஃப் கராபு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
வந்து வாட்டர் எலக்ட்ரிசிட்டி ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறதையும் வந்து சொல்லப்படுது. 3 சில்ட்ரன் வந்து 8 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த ஏரியாவில். அதில் 3 குழந்தைங்களும் அதில் அடங்குவாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. வந்து மேயர் எமிலி அப்படிங்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க. யூஎஸ் ஜுவாலஜிக்கல் அந்த ஜியாலஜிக்கல் சர்வே என்ன சொல்கிறாங்கன்னா, யூஸ் பண்ண ப்ரிடிக்டிவ் மாடலிங் படி என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்டிமேட் பண்ணுறாங்க டெத் டோலை பற்றி. இது வந்து மோஸ்ட் லைக்லி வந்து தௌசண்ட்ஸ் வந்து சப்ஸ்டான்ஷியலாக வந்து ப்ராபபிலிட்டி எக்ஸீட் ஆகும் 10,000க்கு மேலே அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. வெப்சைட் ஒன்று வந்து செட்டப் படப்பட்டிருக்கு, அதாவது ட்ராக் பண்ணுறதுக்கு மிஸ்ஸிங் பீப்புளை. அப்புறம் அது வந்து லீடர் ஃப்ரம் தி கண்ட்ரீஸ் அப்போசிஷன் அப்படிங்கிறத சொல்லப்படுது. அதாவது வெனிசுலாவுக்கு மேலே அவுட் சைடில் லிஸ்ட் பண்ணது எவ்வளோன்னா 24,000 பேர் வந்து மோர் தென் 20 அன்கவுண்டடாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதாவது 10:40 AM வந்து அந்த லோக்கல் டைம் அவங்களோட டைமில் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெஸ்கியூ க்ரூஸ் வந்து அதர் கண்ட்ரீஸ்லேருந்தும் வந்து இங்கே சீக்கிரமாக வருவாங்க. அப்புறம் வந்து லீடர்ஸையும் தேங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப்பு, ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின், யூஎஸ் செக்ரட்டரி அந்த ஸ்டேட்டுடைய செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ, இவங்க எல்லாமே வந்து ரெஸ்கியூ டீம்ஸை வந்து அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. பென்டகனும் வந்து அந்த அசெட்ஸு அந்த இதை வந்து டேமேஜ்டு ஏர்போர்ட்டுக்கு அனுப்பவும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதர் சிட்டிஸும் அந்த கேரகாஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற டவுன்ஸு அதெல்லாம் கூட அஃபெக்ட் ஆகியிருக்கு இந்த எர்த்குவேக்கில், இன்க்ளூடிங் அந்த ஜன்குயினோ அப்படி ஜன்குயினோ அப்படிங்கிற அந்த மாதிரி பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து வித்தவுட் பவர் தேர்ஸ்டே மார்னிங் இருந்திருக்கு, அப்படியே தான் இன்க்ரீஸிங் அந்த சேலஞ்சிங்காக இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த இதை வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுல. யூஎன்னோட வெனிசுலா ஹியூமன் ரைட்ஸ் மிஷன் என்ன அர்ஜ் பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ஷனை லிஃப்ட் பண்ணுங்கள் சோஷியல் மீடியாவில் பண்ணுறத. அதனால் இது வந்து ஒரு மேட்டர் ஆஃப் லைஃப் அண்ட் டெத் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அக்சஸ் வந்து அவைலபிளாக ஒரு சில ஏரியாஸில் அந்த கண்ட்ரியில் இருக்குது. செல் சர்வீஸ் வந்து சிலதெல்லாம் வந்து அன்ரிலையபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை அன்லிஃப்ட் பண்ணுங்க அப்படிங்கிற எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு எமர்ஜென்சினா நம்ம கால் பண்ணணும், ஏதோ ஒன்று மெசேஜ் போடணுன்னா அது வந்து நம்மளுக்கு டவர் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது, வேறு கண்ட்ரியில் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அதனால் வந்து இதை வந்து அன்லிஃப்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அக்ராஸ் கேரகாஸ் அங்கே இருக்கிற ஏரியாவில் இருக்கிற இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து இப்போ ஆல்ரெடி இந்த க்ரம்பிளிங் இதில் தான் இருக்குது. அதான் லேக் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னால. ஏன்னா கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் தான் நம்ம எல்லாமே அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியும். அது லேக் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னால அது அந்த மாதிரி இருக்குது. அதை வந்து இவாக்குவேட் பண்ணுங்கள் அந்த பில்டிங் ஷூக்காக இருக்கிறனால அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பில்டிங்ஸ் வந்து அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இவாக்குவேட் பண்ணப்பட்டிருக்காங்க. 80 year old woman என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து என்னை வந்து போலீஸ் ஹெல்ப் பண்ணாங்க, எனக்கு வீட்டை விட்டு வெளியில் கொண்டு வரதுக்கு என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த எர்த்குவேக் வந்து ரொம்ப ஹார்பிளாக இருந்திருக்கு. 1967 இந்த மாதிரி நடந்திருக்கு. அதை விட வந்து இது நிறைய வந்து இது டேமேஜை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சில பேர்லாம் வந்து அந்த டோர்ஸு விண்டோஸ் எல்லாம் உடச்சி குதித்து வர்றது அந்த மாதிரிலாம் கூட பண்ணி தங்களோட உயிரை காப்பாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லப்படுது. இந்த டேஞ்சரஸ் ஆங்கிள் வந்து க்ரௌட் வாட்ச்டாக பார்க்கப்பட்டும் இருந்திருக்குது. அட்லீஸ்ட் 30,000 பீப்புள் வந்து கொல்லப்பட்டிருக்கலாம் அந்த குவாக்கில். அதாவது ஒயிட் ஸ்ப்ரெட் டிஸ்ட்ரக்ஷனால் மெரிடா அண்ட் இந்த கேரகாஸ் 1812 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு யூஎஸ்ஜிஎஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எர்த்குவேக் அதெல்லாம் வந்து நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. எஸ்பெஷலி வந்து அந்த வீடெல்லாம் கட்டும்போது அது வந்து எர்த்குவேக் வரக்கூடிய இடமா இல்லாட்டி வந்து சைடில் இருந்தோன்னா சுனாமிலாம் வந்து தாக்குறது அதெல்லாம் வந்து பாதிப்புகள்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் பார்த்து பண்ணணும். நிறைய பேர் இறந்துருக்காங்க, நிறைய பேர் இன்ஜூரும் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இறந்த எல்லாருக்கும் வந்து ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிப்போங்க. இன்ஜூர் ஆனவங்கெல்லாம் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் and press the bell icon. Thank you.